பிளஸ்ஸி. நான் பெருநாயக்கம் பாளையத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு திருமணமாகி 1.5 வருடம் ஆகிறது. என்னுடைய கணவர் மாலத்தீவில் பணி செய்கிறார். கடந்த மே மாதம் எனக்கும் என் கணவனாருக்கும் சிறிய மனஸ்தாபம் ஏற்பட்டு திடீரென்று தொலைபேசியில் ஃபோன் செய்துட்டு எனக்கு நீ வேண்டாம், செட் ஆகாது என்று மாலத்தீவிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் கூறினார்கள். நான் மிகவும் மனம் கசந்து அழுதேன். உடனே தொடர்ந்து 3 வாரங்கள் வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையில் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். நான் என் கணவனாரோடு ஒப்புரவாக வேண்டும் என்றும் என்னுடைய கணவனாருடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றும் கம்ஃபோர்ட் சர்ச்சுக்கு சாட்சி சொல்லுவேன் என்று நான் ஜெபித்தேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். கர்த்தர் என்னுடைய அழுகையின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதமாக என்னுடைய கணவனாரை ஒப்புரவாக கூடிய இருதயத்தை தந்து கர்த்தர் மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் கனத்தையும் என் குடும்பத்திற்கு கர்த்தர் தந்தார். இந்த கம்ஃபர்ட் சர்ச்சையும் பாஸ்டரையும் எனக்கு கர்த்தர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கம்ஃபர்ட் சர்ச் மூலமாய் நடைபெறுகிற அனைத்து ஜெபங்களையும் நான் கேட்டு பயன்படுகிறேன். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. என்னையும் ஒரு சிறு சாட்சியாய் வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜூலை மாதம் நடைபெற்ற நற்செய்தி பெருவிழாவிலே கலந்து கொள்ள முடியாமலும் மிகவும் பலவீனமாக இருந்தேன். தண்டுவடம் இடுப்பு பகுதியில் அதிகமான வலி ஏற்பட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது 1 டம்ளர் தண்ணியை கொண்டு விசுவாசித்து ஜெபித்து குடித்தேன். 4 நாட்களும் தவறாமல் பிரேயரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்த பிறகு பாஸ்டரிடமும் ஜெபித்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். கர்த்தர் அடியாளுடைய ஜெபத்தை கேட்டு இம்மட்டும் அந்த வலி வராமல் பூரணமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த கடுகளவு விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். மே மாதம் எனக்கு வைரல் ஃபீவர் வந்தது. அந்த சமயத்தில் ஹாட்விங் குடித்தேன். 4 மாதமாக இருமல், நெஞ்சுவலி, எதுவும் சாப்பிட முடியாமல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி யூத் மீட்டிங்கிலே வாலண்டியராக கலந்து கொண்டேன். என்னிடம் இருந்த அந்த மருந்து தீர்ந்து விட்டது. அந்த சமயத்திலே யூத் மீட்டிங்கிலே உள்ள நார்மல் தண்ணீரை எனக்கு அந்த நேரத்திலே குடிக்கிறதற்கு பயமாக இருந்தது. ஆனாலும் என்ன ஆகுமோ என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு அந்த தண்ணீரை நான் குடித்தேன். ஆனால் கர்த்தர் என்னை சகல பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் விடுதலையாக்கினார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய பெயர் ரோட்சிகா. ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று எனது கல்லூரியிலே ஐவி டூர் செல்வதாக இருந்தது. வாலிபர் முகாமிற்கு வருவதை தவிர்க்க ஐவிக்கு செல்ல பேர் கொடுத்தேன். காரணம், கூட்ட நெரிச்சல் பார்த்தால் எனக்கு மூச்சு வாங்கும், தூக்கம் வரும். அதனால் பிரேயரை தவிர்க்க நினைத்தேன். அப்பொழுது என் அம்மா எனக்காக ஜெபித்தார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் ஐவி தேதியை மாற்றி வைக்க வேண்டும் என்றும் சில நாட்களுக்கு பிறகு கல்லூரியிலே ஐவி தேதி செப்டம்பருக்கு மாற்றப்பட்டது. வாலிபர் முகாமிலே கலந்து கொண்டேன். எந்த பயமும் எனக்கு ஏற்படவில்லை, மூச்சும் வாங்கவில்லை. பிரேயர் ரொம்ப நல்லா இருந்தது. சுகத்தோடு கலந்து கொண்டேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையை எழுதினதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஆமென். பரவாயில்லையே, உண்மையை எழுதியிருக்கிறாங்களே. வர முடியல எங்கள் அம்மா. அப்போ ப்ரேயரை தவிர்த்து ஐவி டூருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டேட்டை மாற்றினதுனால தான் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த டூர் போயிடும். இல்லை, அது தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு அது வேண்டாம், எனக்கு கர்த்தர் வேணும்னு நினைக்கிறதான் தீர்மானம். அந்த வைராக்கியம். ஏன்னா ஆண்டவர் வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறவர். வைராக்கியத்தில் ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுவார். நான் நினைக்கிறேன், உண்மையிலே அந்த பெட்டியை எடுக்கும்போது நீ போயிடுறியா, நீ வாழ்ந்துருவியா, நீ படித்து முடிச்சிருவியா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்கும்போது அது ஒரு குருட்டு தைரியம், ஒரு வைராக்கியம். நான் என்ன அழைச்ச ஆண்டவர் எப்படிங்க கைவிடுவார்? கைவிட மாட்டாருன்னு சந்தோஷத்தோட பெட்டியை தூக்கணும் பாருங்க. அன்னைக்கு என் கையை பிடிச்ச ஆண்டவர் இன்று வரைக்கும் கர்த்தர் கைவிடவே இல்லை. அதனால நீ இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கிற நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாரும் வைராக்கியமா இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். நான் செத்தாலும் சாகிறேன், அதான் வைராக்கியம். எஸ்தருடைய வைராக்கியம் அந்த வைராக்கியம் தான். நான் செத்தாலும் சாகிறேன், இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். அந்த ஒரு வைராக்கியம் தான் அந்த மகள் மூலமாய் அவ்வளோ பெரிய அற்புதத்தை கொண்டு வந்துருச்சு.
அதனால ஆண்டவருக்காக சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போடணும். எதுக்குன்னா வைராக்கியத்தில் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை நடத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பெயர் ரோஷிகா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் 3 நாட்களாக மிகவும் கடுமையான வயிற்று வலி இருந்தது. வயிறு மிகவும் இறுக்கமாக இருந்தது. அஜீரண கோளாறுகள் இருக்கும் என்று நினைத்தேன். மெடிக்கல்லே மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். ஆனாலும் வரி சரியாகவில்லை. 3 நாட்கள் எதுவுமே சாப்பிட முடியவில்லை. தொண்டை பகுதியிலே வயிறு வரை வலியாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முடியவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று இருந்தேன். டிலே ஆகும்போது ஒரு உந்துதல் எனக்குள்ளே தோன்றினது. 2வது சர்வீஸில் ப்ரேயர் ஆன்லைன் லைவ்லே பார்த்து முடிவதற்குள்ளே வயிற்று வலி சரியாகிவிடும் என்று ஒரு விசுவாசம் எனக்குள்ளே தோன்றினது. ஒரு கிளாஸிலே தண்ணீரை எடுத்து ப்ரேயர் பண்ணி லைவை அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணி நான் குடித்தேன். அந்த லைவை பார்த்து முடிக்கும்போது என்னுடைய வலி முற்றிலுமாக சுகமானது. கர்த்தர் எனக்கு இது மட்டுமல்ல, வெனஸ்டே நடந்த யூத் மீட்டிங்கிலே கலந்து கொண்டேன். தேவன் என்மேல் கிருபை வைத்தார். அந்த கூட்டத்தில் முதல் முறையாக கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் நிரப்பினார். யூத் மீட்டிங் மிகவும் நன்றாயிருந்தது. தேவனோடு நெருங்குவதற்கு உதவியாக இருந்தது. பாஸ்டர் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் விஜய். நான் சென்னையில் வசித்து வருகிறேன். நான் பிஸ்னஸ் செய்து வருகிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக ஏலிம் சபையிலே வைத்து எனக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அதை தொடர்ந்து யூடியூபிலே உங்கள் செய்திகளை கேட்டு வருகிறேன். 2023ஆம் ஆண்டு USA போக முயற்சி செய்யலாம் என்று பிளான் பண்ணினேன். அன்றைய தினம் யூடியூபிலே மெசேஜிலே கர்த்தர் US போக முயற்சி செய்யும் உனக்கு 2025 அந்த இடத்திற்கு கொண்டு செல்வார் என்று நீங்கள் பேசினீர்கள். சரியாக 1.5 வருஷம் கழித்து என்னுடைய பேப்பர்கள் எல்லாம் கிளியர் ஆகி 2025ஆவது வருஷம் செப்டம்பர் 9ஆம் தேதி US செல்ல கர்த்தர் வழியை திறந்தார். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை என்ற வார்த்தையின்படி என்னுடைய பிஸ்னஸை ஆரம்பித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றினார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காக ஆமேன்.